தனுசு ராசிக்கு 4 அர்த்தாஷ்டம சனி என்ன செய்ய போகிற சனி பகவான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். தடை அதை உடை, இதுதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே. உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு இல்லையா முன்னாடி எல்லாம். உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் எப்போதுமே கொஞ்சம் முயற்சியை அஃபெக்ட் பண்ணுவாரு. சோ இந்த 4ஆம் இடத்துக்கு போகக்குள்ள அவர் என்ன செய்ய போறாரு உங்களுக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, குறிப்பா 4ஆம் இடத்துல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக்ஸுரி லைஃப். இது கிடைக்கும். தாய், அதிர்ஷ்டம், வீடு, கால்நடைகள். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் யோகம். இதெல்லாம் நிறைய விஷயங்களை இந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி கொடுப்பாரு. சோ இதுல குறிப்பா பணம், தொழில், இதை எப்படி கொடுப்பாரு? தொழில்காரகன் சனி உங்களுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவார். தொழில் ஸ்தானம் என்ன தனுசுக்கு கேட்டீங்கன்னா, சோ உங்களுக்கு கன்னி தான் 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் உங்களுடைய ஜீவனம். நீங்க எப்படி பொருளாதாரத்துல முன்னேறீங்க இதெல்லாம் சொல்லும். அப்ப இந்த சனி பகவான் என்ன கொடுக்க போறாருன்னா, நிறைய நபர்கள் மூலியமாக பணத்தை கொடுப்பார். நபர்கள்னா ஒரு ஆண், ஒரு பெண், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வட்டாரம் இருக்கு இல்லையா, அந்த வட்டாரம் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதன் மூலியமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க புதுசா பணம் கொடுப்பாங்க. அது மூலியமா தொழிலை தொடங்கலாம். குறிப்பா அடிப்படை தட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு 4ல் இருக்குள்ள நல்ல யோகத்தை கொடுப்பாரு. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உணவு தொழில் முதல் உழவர் தொழில் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சனி கொடுப்பாரு. பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? அததான் இந்த சனி கொடுக்க போறார். சோ பணம், தொழில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு டே பை டே ஒரு நாளும் நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை சனி கொடுத்தே தருவாரு. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனி யோகத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4ல் இருக்குள்ள காதல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடம் ஒரு சுப இடம். அதாவது சுபம்னா தனுசு ராசிக்கு மீன ராசி ஒரே அதிபதி குரு. அப்ப குருவோட வீட்டுல நிற்கக்குள்ள நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த இடத்துல கொடுப்பாரு. சோ 4ல் அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம். நிறைய பேர் அர்த்தாஷ்டம சனி என்னுடைய ராசியை பார்ப்பாரு, அவ்வளவுதானா காதல்ல முடிஞ்சிருமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதுல நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது என்னன்னா, விவாதம் செய்ய வேண்டாங்க. ரொம்ப விவாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சின்ன ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். மற்றபடி காதல்ல கொஞ்சம் ஸ்மூத்தாவே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கையை சனி பகவான் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார். சனி எப்படி கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப தாமதமா ஆச்சு இல்லையா, தாமதமானவங்களுக்கு இந்த தடவை கல்யாணம் நடக்கும். சோ நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல, சார் என்னோட ஜாதகத்துல 7ஆம் இடம் பாதிப்பு, செவ்வாய் போயிடுச்சு, ராகு, கேது, இது எல்லாமே டேமேஜா இருக்கு சார், எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகத்துடைய இடப்பெயர்ச்சி, அதாவது கிரகத்தின் மாற்றம், அந்த மாற்றம் என்ன பண்ணும், உங்களை முன்னேற்றத்துல கொண்டு வரும். முன்னேற்றம் என்பது என்ன? திருமண வாழ்க்கை தானே. ஒரு ஆண் பெண் இணைகிறாங்கன்னா சமூக கட்டமைப்பு, சமூகத்துல நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மொரட்டு சிங்கிள் பண்ணி கண்ணி கழியாத பையன், உனக்கு எல்லாம் என்னடா கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் கேள்வி பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல நெத்தி அடி மாதிரி ஒரே ஒரு விஷயங்க, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும்ன்றதான் உங்களை திட்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான காலகட்டம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பெண் வருவாங்க. அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் கேர்ள், அது வேற மாதிரி இருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த சனி உங்களுக்கு கொடுப்பாரு. சோ உங்களுக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு நல்லா இருக்குல்ல, நல்ல மன வாழ்க்கை நிச்சயமாக அமையப்படும். வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த 10ஆம் இட தொழில பாக்குறாரு இல்லையா, அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இப்ப இந்த வெளிநாட்டு வேலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன நடக்கும்னா, சார் நிறைய பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட காசு கொடுங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு துபாய்க்கு போறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டு, உனக்கு அங்க ஒரு 50 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நேர்மையான ஆள்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் ஏமாற மாட்டீங்க. அப்ப அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா புதிய தொழில் முதலீடு வெளிநாட்டுல பண்றவங்களுக்கு சோ அந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது ஆழம் தெரிஞ்சு கால விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி புதுசா யாராச்சும் வராங்கன்னா அவங்க கிட்ட இந்த பண விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி பகவானுடைய காரகத்துவம் நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் உழைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உழைப்பை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அப்ப நீங்க அதை கெட்டியமா புடிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்படியே படிப்படியா முன்னேறி வந்துடலாம். வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டாவே இருக்கும்.
குழந்தை பாக்கியம் பொறுத்தவரையில் அர்த்தாஷ்டம சனியில் தடங்கள் நிச்சயமா வருங்க. அந்த தடங்கள் எப்படி வரும்னா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடும். அதுக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை, குறிப்பா அந்த யூட்ரஸ் பிரச்சனையும் வந்து பெண்களுக்கு வந்து குறிப்பா வரும். இப்ப யூட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும். உடற்பயிற்சி நிறைய செய்யுங்க. சோ இப்ப இருக்கிற பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாங்க. அதை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் ஜாகிங் கண்டிப்பா பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் உண்டாகணும். உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் 4ஆம் இடத்துல சனி வரக்குள்ள கொஞ்சம் வச்சு செய்வாரு. அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வயசானவங்க குறிப்பா கவனமா இருங்க. உணவு கட்டுப்பாடு நிச்சயமா வேண்டுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கட்டு போடணும். வாய்க்கட்டு போடலன்னா இதுல வந்து உங்களுக்கு இழுத்து விட்டுருவாரு. இப்ப இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடுறது, உடனடியா சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுறது, இல்ல பழைய சாப்பாடு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல சனி பகவான் வரக்குள்ள உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நோயும் வந்து உங்களை விட்டு பரிபூர்ணமா போகக்கூடும். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வீடு. வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் 4ஆம் இடத்துல சனி இருக்கு. எல்லாமே 4ஆம் இடம் என்ன சொன்னோம், புதையல், அதிர்ஷ்டம், வீடு எல்லாமே சொன்னோம் இல்லையா. அப்ப குறிப்பா வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வாகனம் அமையும். இப்ப வாகனம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வச்சிருக்கவங்களுக்கு புதுசா வாங்குவீங்க. இந்த வாகனத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் லக்ஸரியா அமையும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சனி தான் இந்த வாகனத்துக்கு உண்டான அந்த இரும்பு பொருள் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கக்கூடியது சனிதான். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச வண்டி வாங்குவீங்க. சோ செகண்ட் ஹேண்ட் வண்டி போய் புதுசா வண்டி வாங்குவீங்க. வீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4இல் சனி பகவான் தான். பழைய வீடு, அதாவது புது வீடு வந்து வாங்காம பழைய வீடு இருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட், அந்த வீடை வாங்கி புதுப்பிச்சு பெயிண்ட் அடிச்சு அந்த வீட்டுக்கு கொடுத்தனம் போலாம். அப்ப புதுமனை புகு வீடா நிச்சயமா அந்த வீட்லயும் நீங்க நடத்திக்கலாம். சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க அப்ப அதுல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டுக்கு போலாம், லீஸுக்கு வீடு எடுக்கலாம். அப்ப வாடகை வீடு இருக்கிறவங்க வந்து என்னால டக்குன்னு அவ்வளவு சார் பண்ண முடியாது சார் சொல்றாங்க. இந்த வாடகை வீடு சின்ன வீடா இருக்கும், இந்த ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறவங்க டபுள் பெட்ரூமுக்கு போலாம். இதெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனியில நிச்சயமாகவே நடக்கக்கூடும். அந்த வீடு கஷ்டம் கொஞ்சம் தீரக்கூடும். பழைய பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடும். வம்பு வழக்குகள் இருந்தா அதுவும் வந்து கோர்ட்டு வந்து கேஸ் உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். 4இல் சனி பகவான் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த படிப்புல தடங்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல சுப கிரகம் இல்லையா, உங்க ராசி அதிபதியோடைய இன்னொரு வீடான மீனம் தனுசுக்கு குரு தான் அதிபதி. சோ இப்ப குரு போலதான் இங்க சனி வந்து செயல்பட உள்ளாரு. அதனால படிப்புல வந்து தடைகள் விலகக்கூடும், படிப்புல நல்ல முன்னேற்றம் வரக்கூடும், விளையாட்டு துறையிலும் நல்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடும். சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் இந்த துறையிலையும் நீங்க பட்டை கலப்புவீங்க. சோ அதுல வந்து நல்லாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. டாக்டர் படிக்கிறவங்க, பல் மருத்துவர் படிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்களும் உண்டாகக்கூடிய காலகட்டமா இருக்கும். தனுசு ராசிக்கு 4இல் அர்த்தாஷ்டம சனி. இப்ப இதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% நல்லது. சரிங்களா, நல்லது நடக்கும். கெட்டது 30% தான். இந்த 30% ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ அவங்க கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரச்சனை பண்றதுக்கு தூண்டுவார். சோ சண்டை போறதுக்கு தயாரான நிலையில அம்பு விடுவாரு. அப்ப அந்த அம்பு விடக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், அதை சைலண்டா நீங்க வந்து எதிர்கொள்ளணும். அமைதியான முறையில இருந்தாலே நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல இருக்கணும். நீ வந்து அதை பண்ற இதை பண்றன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தூண்டுனீங்கன்னா உங்ககிட்ட அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஃபையர் வருங்க. இதனால நோட் பண்ணிக்கோங்க. அஃபையர் வருவதற்கான காரணமும் இதே சனிதான். வயது முதிர்ந்தவர்கள் கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்னன்னா அந்த இல்லற வாழ்க்கையில தோல்வி வந்துடும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பெண்ணை தேடி போறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால குறிப்பா வந்து சைலண்ட் மோட்ல இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களுக்கும் அதே தாங்க. ஆண்களுக்கும் அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதியா இருங்க. பெண்களுக்கும் அஃபையர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இதுதான் முக்கியமான பாயிண்டா நம்ம கருதப்படுகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு. சோ கண்டிப்பா இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெற்றியும் கொடுப்பாரு. தோல்விகளை கண்டு பயப்பட வேணாம். ஏன்னா உங்களுடைய கட்டம் நல்லா இருந்தா திட்டம் நல்லாவே இருக்கக்கூடும். அதே டைம்ல பொது வழிபாடு, சனி பகவானுக்கு வந்து பிடித்த வழிபாடு என்னன்னு வச்சுக்கோங்களேன், கரும்புவளை மலர் இருக்கு இல்லையா, அந்த மலரை வந்து பிரதோஷ வழிபாடுகள் சிவனுக்கு வச்சுடுவாங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் வந்து போட்டுடுவாங்க. திருநள்ளாறு வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பாகும். காகத் பஜாய் மிக கட்க அஸ்தாய் தேவிகளும் மந்த பிரஜைகள் மந்திரத்துக்கு சொல்லுங்க. ஆடைதானம், அன்னதானம், கல்விதானம் 3மே ஏழை எளியோருக்குங்க. ஹேண்டிகேப்ஸுக்கு குறிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா சனி கருணையின் கடவுள், அவர் உங்களுக்கு